ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரபாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பாலக்கீரை பருப்பு குழம்பு. இது கூடவே கத்திரிக்காய் ஃப்ரை. வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் 50 கிராம் அளவுக்கு சிறுபருப்பு, 50 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு கழுவி 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். இது கூடவே 5 பல் பூண்டு, 1 வெங்காயம், அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 5 மிளகு, மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள். இதுக்கு தேவையான அளவு தண்ணீரும் சேர்த்து குக்கர் மூடி போட்டு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஒரு கடாயில 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், சீரகம் இதெல்லாம் சேர்த்து தாளிச்சுக்கலாம். இப்போ வெட்டி வச்சிருக்கிற 2 வெங்காயம், 2 பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே ஒரு தக்காளி சேர்த்து அதையும் வதக்கிக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிறேன். இப்போ தக்காளி நல்லா குழஞ்சு வெந்துருச்சு. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற பாலக்கீரையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இதில் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை, கீரையிலேருந்தே தண்ணி விட ஆரம்பிக்கும். இப்போ கீரை நல்லா வெந்துருச்சுங்க. இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற பருப்பையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தண்ணி எதுவும் தேவைப்பட்டதுன்னா சேர்த்துக்கோங்க. இப்போ பருப்பு சேர்த்து குழம்பு 2 நிமிஷம் கொதிச்சா போதுங்க. ஒரு சுவையான பாலக்கீரை பருப்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ கத்திரிக்காய் ஃப்ரை செய்ய 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி, அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/4 டீஸ்பூன் கடுகு இதெல்லாம் சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை தனியாக ஒரு தட்டில் தட்டி ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் சேர்த்து தாளிச்சுக்கோங்க. இப்போ நம்ம வெட்டி வச்சிருக்கிற கத்திரிக்காயும் இது கூட சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ கத்திரிக்காய்க்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 4 நிமிஷம் கத்திரிக்காயை வேக வச்சு எடுத்துக்கலாம். இதில் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை, அதனால சிம்ல வச்சுட்டு மூடி போட்டு விட்டுருங்க. இப்போ 4 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. மசாலா எல்லாம் ஒன்று போல சேர்ற மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. ஸ்டவ் சிம்ல வச்சுட்டு 2 நிமிஷத்துக்கு வேக விட்டு எடுத்துக்கலாம் மூடி போட்டு. இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்கிற மசாலாவையும் இது கூட சேர்த்து 1 நிமிஷத்துக்கு கைவிடாம கிளறி எடுத்துக்கலாம். ஒரு 15 மினிட்ஸ்ல செய்யக்கூடிய ஒரு சுவையான கத்திரிக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சுங்க. பாலக்கீரை பருப்பு குழம்பு கூட இந்த கத்திரிக்காய் ஃப்ரை வச்சு சாப்பிடும் போது டேஸ்ட் சும்மா அட்டகாசமா இருக்கும். இது சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதம் கூடலாம் சூப்பரா இருக்குங்க. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.